ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நார்த் இந்தியன் ஸ்டைல் ரெசிபி பேர் வந்து மால்புவா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து ஒரு டம்ளர் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை டம்ளர் வந்து ரவா, சூஜி ரவை எடுத்துக்கோங்க. பாம்பே ரவா நல்லா சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு அரை கப்பு ரவை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சுகர் இருக்குது இல்லைங்களா, சுகர் வந்து நல்லா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி தூளாக பண்ணி போட்டுக்கோங்க. அதுவும் சேம் அதே டம்ளரில் தான். அதுக்கப்புறம் ஏலக்காய் வந்து ஒரு 1 to 2 ஸ்பூனு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏலக்காய் பவுட்ரு, அப்புறம் கோதுமை மாவு, அப்புறம் சுகரோட பவுட்ரு, இதெல்லாம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். ஒன்றுக்கு ஒன்று நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகி வரும். ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு வந்து இதில் வந்து நம்ம வந்து ஒரு 3 கப்பு பால், தண்ணி ஊற்றாத பாலில் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்காது கடைசியில். இதில் தான் நான் இப்போ வந்து பால் எடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இது வந்து 3 கப்பு வந்து நீங்கள் பால் வந்து இதில் வந்து சேர்த்திக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக ஹீட்லேயே வந்து நீங்கள் வந்து சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தோசை மாவெல்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த கன்சிஸ்டன்சியில் இது வரணும். ஸோ இதில் வந்து தண்ணி எதுவுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. தண்ணி ஊற்றினா வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பால் ஊற்றினா தான் அந்த ஸ்மூத்னஸ்ஸு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இது தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ வந்து அது ஒரு சைடில் வச்சுக்கலாம். நம்ம அது ஒரு 20 மினிட்ஸ் வந்து 20 to 30 மினிட்ஸ் நம்ம வந்து ரெஸ்ட் கொடுக்கணும் அதுக்கு மாவுக்கு. இப்போ வந்து நம்ம பாவு காய்ச்சிக்கலாம். இதில் வந்து அதே மாதிரி ஒரு டம்ளர் சர்க்கரையில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வந்து நீங்கள் பாவு காய்ச்சிக்கணும். இது வந்து எப்படின்னா, நம்ம கை வச்சு பார்த்தானே இப்படி ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கணும். அதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸில் வந்து இது ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் பண்ணோன்னா 5 to 10 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு இந்த சர்க்கரை பாவு ரெடி ஆயிரும். இது வந்து நல்லா வந்து கொப்பளிச்சு வரும் ஃப்ரெண்ட்ஸ், பபிள்ஸ் வரும் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ சர்க்கரை பாவு வந்து ரெடி ஆகிருக்கு. ஓகேங்களா. இது வந்து இப்போ வந்து நம்ம தனியாக ஒரு சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா சர்க்கரையில் நிறைய டஸ்ட் எல்லாம் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதெல்லாம் வந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் வச்சுருக்கோம். ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுக்கணும் எடுக்கிற டைமில். ஸோ இப்போ வந்து நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் வந்து போட்டு வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி உங்கள் கை 2 ஃபிங்கரும் வந்து டச் ஆகும்போது ஒட்டுற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ வந்து இன்னொரு பேனில் வந்து நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் ஊற்றி ரொம்ப வந்து நீங்கள் ஹை ஃப்ளேம்லலாம் வைக்க வேண்டியதே இல்லை. லோ ஃப்ளேம்லேயே வைங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அந்த மாவு ஆஃப்டர் 30 மினிட்ஸ் கழித்து தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இது ஊற்றும்போது ஒரு கரண்டியில் அளவாக எடுத்து ஊற்றுங்க. தோசை மாவு இது பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து பருப்பி விட்டுறாதீங்க. ஸோ நீங்கள் ஒரு கையில் எடுத்து அப்படியே ஊற்றுறீங்க, அவ்வளோதான். ஸோ வந்து இதோட சைட்லலாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரௌன் கலரில் வரும். அப்போ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து செகண்ட் சைடு வந்து நீங்கள் திருப்பி போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்லலாம் வந்து லைட்டாக ப்ரௌனிஷ் கலரில் வருது பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ப்ரௌனிஷ் கலர் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து செகண்ட் சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது நம்ம பேன் வந்து இது ஒவ்வொன்றா தான் எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து நான் ஒவ்வொன்றா எடுத்திருக்கேன், ஒவ்வொன்றா போட்டு எடுக்கிறேன். ஸோ பாருங்கள், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நமக்கு ரொம்ப ஒரு பொன்னிறமாக வந்திருக்கு. சைடெல்லாம் வந்து நல்லா வந்து வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ரெசிபி வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலு வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப ஃபேமஸ் அங்கே. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம செகண்ட் சைடு திருப்பி போட்டுக்கலாம். ஏன்னா என்னோடய பேன் வந்து சின்னதுனால நான் வந்து ஒவ்வொன்றா பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோடது இதோட கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கூட 1-2 கூட நீங்கள் போட்டுக்கலாம்.
இது வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 1 மினிட் கூட ஆகாது உங்களுக்கு இந்த வெந்து வர்றதுக்கு. ஸோ வந்து நம்ம மல்புவா ரெசிபி வந்து ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து அந்த பாவு காய்ச்சிருக்கோம் இல்லையா, அதில் வந்து டிப் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் சூப்பராக வந்து இருக்குது. இப்போ வந்து அதில் வந்து நம்ம வந்து 2-3 பாதாம் வந்து வச்சு போட்டுக்கலாம். நல்லா க்ரஷ் பண்ணி மேலே வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.